தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. காரைக்குடியைச் சேர்ந்தவர் சத்யா திருப்பூரில் டெய்லராக உள்ளார். கணவன் மகனை பிரிந்து தனியாக வாழ்ந்து வருகிறார். கணவருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆசையில் யூடியூபில் மாந்திரீக வீடியோக்களை பார்த்துள்ளார். பல்லடம் பணிக்கம்பட்டியைச் சேர்ந்த அர்ஜுன் கிருஷ்ணன் என்பவரின் மாந்திரீகம் குறித்து தெரிந்து கொண்டார். அவரை நேரில் சந்தித்த சத்யா கணவருடன் சேர்ந்து வாழ பரிகாரம் செய்ய வேண்டும் என கேட்டுள்ளார். 10,000 பணம் கட்டுமாறு அர்ஜுன் கிருஷ்ணன் கேட்டுள்ளார். சத்யா பணம் கொடுத்தும் பரிகார பூஜைகள் தொடங்கப்படவில்லை. சில நாட்கள் கழித்து மேலும் 1 லட்சம் கொடுத்தால் பூஜை தொடங்கலாம். கொடுத்த பணத்தை இரட்டிப்பாக்கியும் தருகிறேன் என்றாராம் அர்ஜுன். சத்யாவும் கடன் வாங்கி 1.5 லட்சம் கொடுத்துள்ளார். கேட்ட பணத்தை கொடுத்தும் எந்த பூஜையும் செய்யவில்லை. மாந்திரிகவாதி அர்ஜுனிடம் பணத்தை திருப்பி கேட்டுள்ளார் சத்யா. இதனால் ஆத்திரமடைந்த அர்ஜுன், உன்னை நரபலி கொடுத்து விடுவேன், நீ இங்கு வந்து போனதை வீடியோ எடுத்து வைத்துள்ளேன், யூடியூபில் போட்டு எல்லோருக்கும் அனுப்புவேன் என மிரட்டியுள்ளார். இதுகுறித்து திருப்பூர் எஸ்பி ஆபீஸில் சத்யா புகார் கொடுத்துள்ளார். இதை அறிந்ததும் மாந்திரிகவாதி அர்ஜுன் தலைமறைவாகிவிட்டார். வீட்டுக்கு ஜாதகம் பார்க்கறதுக்காக பணிக்கம்பட்டி கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த சாமியார் வீட்டில் என் பையன் கூடயும் அவர் கூடயும் சேர்த்து வைக்கிறதா சொல்லி ஒரு 10,000 ரூபா அட்வான்ஸ் வாங்கினாப்புல. இந்த மாதிரி நீ ரொம்ப நாளைக்கு கஷ்டப்பட வேண்டாம். அவர் பேர் அர்ஜுன் கிருஷ்ணா. இந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு கஷ்டப்பட வேணாம், இப்படி எப்படி கஷ்டப்பட்டு இருப்பீங்க, நான் பணத்தை டபுள் ஆகி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட 1.5 லட்ச ரூபா பணம் வாங்கினாப்புல. அதை திருப்பி கொடுக்கவும் இல்லை. ஃபோன் பண்ணதுக்கு எந்த ஃபோனும் 3 நம்பருமே எடுக்கவும் இல்லை. நேரில் போய் பார்த்ததுக்கு அங்கேயும் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் போய் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊரில் ஆள் இல்லை, வெளியூர் போனதாக சொல்லிட்டாங்க. அது போக பார்த்தீங்கன்னா நேரில் போய் கேட்டதுக்கு நீ என் இஷ்டப்படி நீ நடந்துக்கிட்டா தான் நான் உனக்கு நான் பணத்தை திருப்பி கொடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு எல்லாரையும் தெரியும், ஆள் பலம் பணபலம்லாம் இருக்குது, உன்னை நான் நரபலி கொடுத்துருவேன். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே உனக்கு கத்துனா கூட கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லி வெளியில் கேட்டை பூட்டிட்டாப்புல. உள்ளுக்குள்ளே ஆள்லாம் கிடையாதுங்க. போய் பூட்டின இடத்துல பார்த்தீங்கன்னா நான் 2 யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், உன்னை ஃபுல்லாக நான் ட்ரெஸ் இல்லாமல் போட்டு விட்ருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மிரட்டினாப்புல. உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்க, என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்க, ஆனால் நான் ஒன்றை தான் தப்பாக சொல்லுவேன்னு சொல்லி வீடியோ எடுத்து வச்சுட்டு மிரட்டுறாப்புலங்க. நேரில் போய் பார்த்ததெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்காக தான் நான் போய் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தேங்க. கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு நேரில் பார்க்க முடியல. பல தடவை போய் பார்த்தேன், நேர்லையும் பார்க்க முடியல, ஃபோனும் ரீச் ஆகலை, 3 நம்பருமே ரீச் ஆகலை. ஆனால் பணம் பார்த்தீங்கன்னா இப்படியே ரொம்ப நாளைக்கு கஷ்டப்பட வேணாம், புருஷங்களோட பிள்ளைங்களோட வீட்டில் சேர்த்து வச்சிடுறேன், நான் உனக்கு டபுள் ஆகி தரேன்னு சொல்லி தாங்க என்கிட்ட 1.5 லட்ச ரூபா பணம் வாங்கினாப்புல. எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஃபோனில் ஆளுங்க நேரில் எது போனாலுமே பார்க்கவும் விட மாட்டேங்கிறாங்க, பேசவும் விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்ன பண்ண சத்தியமாக சொல்கிறேன், இந்த பணத்தை எனக்கு வாங்கி கொடுக்கலாம், நிச்சயமாக அங்கேயே போய் 10 லிட்டர் பெட்ரோல் வாங்கிவிட்டு அங்கேயே எரிச்சுக்குவேன். கண்டிப்பாக சொல்கிறேன், எடுத்து ஃபுல்லாக சோசியல் மீடியாவில் போட்டுவிட்டு அங்கேயே கொளுத்திக்க. எனக்கு தவிர வேறு வழியே இல்லை. எங்கள் வீட்டில் நான் அவமானப்பட்டு சாகிறத விட நான் அங்கே போய் செத்துருவேன். அதான் நிச்சயமாக செய்வேங்க, கண்டிப்பாக சொல்கிறேன், செய்வேன். ஆனால் எதில் கொடுத்தீங்க அவருக்கு? 1.5 லட்சங்க. எப்படி கையில் தாங்க வாங்கினாங்க. அக்கௌண்ட்டில் போட்டதுக்கு அக்கௌண்ட்லாம் கொடுக்க வேணாம், கையில் கொடுங்க அப்படிங்கிறப்பல. நான் அப்பவும் சொல்கிறேன், நான் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேங்கிற வேணாங்கிறப்பல. இல்லை நீங்கள் கையில் கொடுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ரூம்லேயும் இங்கே வெளியிலையும் கார்லேயே கொண்டு விட்டு கார்லேயே கூட்டிகிட்டு போயிட்டு பணம் வாங்குற வரைக்கும் நல்லா தான் பேசினாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீ வந்துட்டு போன வீடியோ பேசுனதெல்லாம் இருக்குது, உன் ட்ரெஸ் இல்லாமலாம் போட்டு அசிங்கப்படுத்தி விட்டுருவேன், உன்னை ஓம் பக்கம் அப்படியே திருப்பி விட்டுருவேன், நான் சொல்கிறபடி எனக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டா மட்டும்தான் சொல்லி 2-3 டைம் கட்டாயப்படுத்தினாப்புல. நான் சொல்லிட்டு போகலை, விட்டுட்டேன் பயந்துட்டு. உன்னை நரபலிலாம் கொடுத்துறேன்னா நீ கொன்னுக்க, நீ வீடியோவில் போடுறதா போட்டுக்க, நீ என்ன பண்ணணுமோ பண்ணுக்க, 50 பேர் பணம் நான் அவங்கள்ட்ட உன் அட்ரஸை காமிச்சு விட்டுறேன், நான் இங்கேயே சிம்மில் ஊற்றி கொளுத்திக்கிறேன், நீயாச்சும் அவங்களாச்சும் சொல்லிட்டு நான் வந்துட்டேங்க. உள்ளே விட்டு பூட்டிடுறாப்புல, வெயின் கேட்டால் பூட்டிடுறாப்புல. வெளியில் யாருமே இல்லை, கத்தவும் முடியல, கூப்பிடவும் முடியல. அதான் வா சமாதானம் பேசிக்கலாம்னு சொல்லி வர சொல்கிறாப்புல. இந்த மாதிரி தப்பாக நடக்கிறாப்புலன்ட்டு நான் போகலை. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, புள்ள விட்டு பூட்டிடுறாப்புல, மறுபடியும் வெளியில் வர முடியல. எனக்கு பணம் தாங்க வேணும் கண்டிப்பாக. அது போக இந்த மாதிரி பேசுனதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. 3 தடவை தப்பாக நடக்க முயற்சி, ரொம்ப வலுக்கட்டாயமாக தப்பாக நடத்த அசிங்கமாக நடந்துக்கிட்டாப்புல. ஃபஸ்ட்டு ரொம்ப பயந்தேன், வீட்டுக்கு தெரிஞ்சிடும், வெளியே தெரிஞ்சு, ஏன்னா தனியாக தான் இருக்கணும், வீட்டில் வேறு கொஞ்சம் பிரச்சனைங்க, பையனை அவரையும் விட்டு தனியாக இருக்கனால பயந்தேன். என்னானாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் எனக்கு இப்போ கேஸ் கொடுத்து இப்போ பேட்டியும் கொடுக்குறது. ஏன்னா மற்றவங்களும் போய் இந்த மாதிரி ஏமாறக்கூடாது, அதுக்காக தான். வீடியோ இருக்குங்க, ட்ரெஸ் இல்லாமல் ஒன்று போட்டு விட்டுருவேன்னு மிரட்டுறாப்புல. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் கேட்டு வாங்கி கொடுங்க. என் செல்லில் இருக்குது, நான் பதிவு பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேமராலாம் ஆஃப் பண்ணிடுறாப்புல, என் செல்லெல்லாம் வாங்கி வச்சுருக்காப்புல, அவர் செல்லு மட்டும் ஆளில் வச்சுருக்காப்புல.
அதை வச்சுட்டு தான் மிரட்டுறாப்புல.